ஓம் ஸ்ரீ சாய்ராம். வாழ்க வளமுடன். இது கிடைப்பதற்கரிய ஒரு மனித பிறவி. நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த பிறவி அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கள் பிறத்தல் அரிது. அப்புறம் அந்த பேடு அப்படியே அந்த சாங் போய்கிட்டே இருக்கும். கல்வி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தால் மட்டும்தான் அந்த ஞான புரிதல் அப்படிங்கிறத ஓரளவு புரிய முடியும். ஏன்னா கல்வி இல்லாமலே நிறைய பேர் அந்த காலத்தில் அந்த ஞான புரிதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க மிக நுட்பமான நுண்ணிய முறையில், அதான் மைக்ரோ லெவல், நேனோ லெவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லெவல்லலாம் அவங்களுடைய மனமானது அந்த வேவ்லென்த்தில் இயக்கப்பட்டு பல பிரபஞ்ச ரகசியங்களை நமக்காக வாரி வழங்கி அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. கோயில்களில் போனால் அவங்களுக்கு தெரியும். இந்த நவக்கிரகங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸு. அப்போ எக்யூப்மெண்ட் எதுவும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தவத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக அவர்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க வளம் அதனுடைய அந்த நுட்பத்தை அறிந்து அதை சிலைகளாக வடித்து அந்த கல்வி இல்லாத மக்களுக்கு, ஏன்னா கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கல்வி எல்லாத்துக்கும் இப்போ கொடுக்கப்பட்டு இருக்கு. நம்ம காலங்களில் எங்கள் காலத்தை விட இப்போ ரொம்ப அதிகமாக நல்ல கல்வி கொடுக்குறாங்க. நிறைய, அதுவும் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோரும் ஒரு நிறைய, அதாவது ஒரு 60-70% சொல்லலாம், அவங்க கைகளில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒரு ரொம்ப குக்கிராமத்தில் தான் அந்த ஃபோன் இல்லையே தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு மக்கள் உலகத்தை கையில் வச்சுருக்கிறாங்க. த்ரூ இந்த நெட்டு மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, கூகுள் மூலமாக எல்லாமே டக்குன்னு அவங்களுக்கு தெரிய வந்துடுது. இப்போ ஒரு காலத்தை அப்படியே பின்னோக்கி சென்று பாருங்கள். ஒன்றுமே இல்லாத காலம். பக்கத்து ஊருக்கு போகணுன்னா நடந்து தான் போகணும். டிரான்ஸ்போர்ட் கிடையாது. கால்நடை பயணமாக தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அந்த கால்நடை பயணமாக போகணுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு பல மணி நேரங்கள் எடுத்துக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து கடல் கடந்து போகக்கூடிய பக்கத்தில் இருக்கிற, இப்போ பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற துபாயோ கரெக்டாக 4 மணி நேரம் தான் ஆகும். ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் ஏறி நாங்கள் உட்காந்தோம் அப்படின்னா அங்கே அந்த நாங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் 4 ஹவர்ஸில் கொண்டு போய் துபாயில் இறக்கி விட்ருவாங்க ஃப்ளைட்டில். அதுமாதிரி டவுன் பஸ் மாதிரி ஃப்ளைட்டு ஒரு நாளைக்கு 5-6 தடவை துபாய்க்கு ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இருந்து இருக்குது. 4 ஹவர்ஸில் போய் இறங்கிடுவோம். ஆச்சரியமாக இருக்கும். இது என்னடா இது, 4 மணி நேரம். சென்னைக்கு போகணுன்னா கூட அப்போ 15 மணி நேரம் ஆகும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ தூரத்துக்கு உலகம் நமது கையில் சுருங்கி 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 விட்டது. அப்போ இதுக்கப்புறமும் இந்த மனித பிறவியை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், அந்த மனித பிறவியை வச்சு நம்ம எப்படி இந்த பிறவி கடலை கடக்கணும். பிறவி கடல்னா என்னன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் அந்த ஓரறிவு முதல் 6வது அறிவாகிய இந்த மனித பிறவி மலர்ந்து நிற்கக்கூடிய அந்த தருணத்தை தான் நம்ம அந்த தருணங்கள் நினச்சி பார்க்கும்போது தான் பிறவி கடல்னா என்ன அப்படின்னு புரிய வரும். மகரிஷி ஐயா அழகாக சொல்லியிருப்பாங்க, பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சி ஒரு சிறிய சொல், ஒரு சின்ன சொல் அப்படின்னு இந்த மலரே மலரே பாட்டில் போன முறை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லிட்டு பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சின்ன சொல்லுக்குள்ளே அடக்கிட்டோம். ஆனால் எத்தனை பில்லியன் ஆண்டுகள் அது எடுத்துக்கிச்சு. மில்லியன் இல்லை, பில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு. அப்படின்னா அதை நம்ம நினச்சி கூட கற்பனைக்கு எட்டாத நிலையில் உள்ள ஒரு நிகழ்வுகள், சம்பவங்கள். அவ்வளோ தூரத்துக்கு இந்த
பிளானட் எர்த்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நொடிக்கு நொடி நடந்து கொண்டு இருக்குது. இப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த க்ஷணமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா பூமி மாதா ஒரு இடத்துல இருப்பதில்லை. நம்ம அடிக்கடி அதை தான் சொல்வது உண்டு. அவங்க தன்னைத்தானே 1000 மைல் வேகத்தில் சுற்றிக்கிட்டு 17 லட்சம் மைல் வேகத்தில் ஒரு நாளைக்கு சூரியனை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. சூரியன் வந்து தாய் சூரியனை சுற்றி கொண்டு அவங்க எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. அப்போ தாய் சூரியன் அவங்க ஒரு பெரிய கேலக்ஸி, இந்த மில்கி வேங்கிற கேலக்சியை தூக்கிக்கிட்டு அவங்க எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறாங்க தெரியாது. எல்லாம் ஒரே சுழற்சி. இந்த சுழற்சி தன்மையில் எல்லாம் இந்த அகிலம், இந்த பிரபஞ்சம் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. எல்லாம் நிகழ்ச்சி தான், ஜஸ்ட் நிகழ்ச்சி. ஒரு நிகழ்ச்சி, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வாராங்க அப்படின்னா, அந்த கெஸ்ட்டு வாராங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் அவ்வளவும் அவங்களுக்கு பிடித்த பதார்த்தங்கள் அது இதுன்னு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஐயோ இவங்க வாராங்க, ஒரு டென்ஷன் கிரியேட் ஆயிரும். இவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் நல்லா பண்ணணுமே, டேஸ்ட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக நம்ம ஒரு விஐபி வராங்கன்னு வச்சுக்கிடுவோமே. உங்கள் உறவுகளில் ரொம்ப நெருங்கின விஐபி யாரோ வராங்க, வரும்போது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு இதை கொடுப்பீங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு ஒரு யாரோ ஒரு நபர், முக்கியமாக லைக் யாரை சொல்லலாம், சரி இறைவனே சொல்லலாம், இறைவனே சொல்லிப்போம். ஏன்னா அந்த பாசிட்டிவாக நம்ம எப்போவுமே திங்க் பண்ணணும். இறைவன் வாராரு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, தடப்புடலாக விருந்து சமைப்பீங்களா, வாரான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உறவுக்காரங்க கூட வேண்டாம். ஏன்னா ஒரு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, ஹஸ்பண்டுக்கு பிடிக்கக்கூடிய உறவுகள் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, ஒய்ஃபுக்கு பிடிக்கக்கூடிய உறவுகள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. 2 பேருக்கும் சேர்ந்து பிடிக்கக்கூடிய உறவுகள் வந்து உறவுகளோ நண்பர்களோ ரொம்ப ரொம்ப அரிது. அது ஏன்னா நம்மளுடைய அது ஒரு வேறு பாயிண்ட், அது வேறு ட்ராக்கில் போயிடும். அது நம்மளுடைய பொசசிவ்னஸ்ஸு பற்று, அதுக்கு தான் இந்த ஆன்மீகத்தில் நம்ம சேர்ந்துருக்குறோம். ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம மெல்ல மெல்லமாக அது பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்குறோம். ஏன் இது பிடிக்க மாட்டேங்குது, ஏன் ஒரே வேவ் லென்த்தில் நம்ம சேரலை. அதில் வந்து ஆண் பெண் இரு உருவம் தான் இருக்குது. அந்த இரு உருவங்களில் பல நிகழ்ச்சிகள் இருக்குது. பல நிகழ்ச்சிகள்னால் குழந்தை பிறப்பது என்பது ஒரு நிகழ்ச்சி, குழந்தை உருவாவது என்பது நிகழ்ச்சி. அதுலேருந்து குழந்தை பிறத்தல், அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படியே வளர்ந்து 1 வயசு ஆகுது, 12 மாதம் கம்ப்ளீட் பண்ணோன்னே அது ஒரு நிகழ்ச்சி. எல்லாமே நிகழ்ச்சி தான். ஒன்ஸு அந்த கரு உருவாகிட்டுன்னா அதில் இருந்து அப்படியே பாருங்கள் நிகழ்ச்சினா 1வது வாரம் குழந்தை, 2வது வாரம் அந்த கரு, 3வது வாரம் கருவாக தான் அது. அப்படியே 10 மாதம், 10வது மாதம் கழித்து குழந்தை முழுமையாக வராங்க. அப்போ குழந்தை வந்ததுக்கு குழந்தை பிறந்துருச்ச, குழந்தைக்கு முந்தின ஸ்டேஜ் என்னது, கரு எப்படி உருவாக்கப்பட்டு எப்படி சரியான முறையில் அது வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கேன்லலாம் பார்த்து நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா. பேபி நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குற பட்சம் வந்து ஆல்மோஸ்ட் 7th மந்த் ஆயிரும். அதுக்கு முன்னாடி கரு எப்படி இருக்குது. அப்போ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்ச்சியை நாம் என்னைக்கு பார்க்க கற்றுக்கொள்கிறோமோ, எப்போ வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடியது நிகழ்ச்சி, நானும் நிகழ்ச்சியே அப்படின்னு சொல்லி எப்போ புரிந்து கொள்கிறோமோ, அப்போ இந்த கணவன் மனைவிக்கு வரக்கூடிய ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த கெஸ்ட்டை வந்து 2 பேருமே உள் உவகையோடு ஒத்த மன அலைச்சூழலில் நம்ம வரவேற்போம். அதுக்கு தான் நான் இறைவனை சொன்னேன். இறைவன் வந்து வந்தால் 2 பேத்துக்குமே ஒத்த மன அலைச்சூழல் இருக்கும். அது கூட சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து இறைவன் வந்து இவன் ஏன்பா இறைவன் இங்கே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான், நம்ம இந்த IPL கிரிக்கெட் மேட்ச் இருக்குது அதை பார்க்கணும், இல்லைனா நான் இன்றைக்கி வீக்கெண்டு நான் நல்ல வகையாக ருசித்து சாப்பிட்ணுன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு கெஸ்ட்டு அப்படின்னு ஒரு 3வது நபர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம காலையில் வீக்கெண்டுனா ஒரு 10 மணிக்கு எந்திப்போம். அப்படி 10 மணிக்கு எந்திக்கக்கூடியது டிஸ்டர்ப் ஆகிடுச்சே அப்படின்னு தோணாதான்? கண்டிப்பாக தோணும். அப்போ இதை ஏன் இப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த கெஸ்ட்டு வரக்கூடிய தருணங்கள் நம்ம நினச்சி பார்ப்பது ஒரு நிகழ்ச்சி. அந்த டேயும் வந்துடுச்சு, அந்த வீக்கெண்டு வந்துடுச்சு. அந்த டேயில் ஒரு கரெக்டாக 10 மணிக்குன்னா 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ வந்து அரைவ் ஆகிறாரு. அந்த இறைவனே வச்சுக்கணும், இறைவன் வந்து அரைவ் ஆகிறாரு. அப்போ நம்மளுடைய பதப்பதப்பு, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு போடுவோம்,
அதுக்குன்னு ஒரு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்போம். எப்போ வீடு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்னு எல்லாம் துணிமணிகள்லாம் இருந்தது, சோபாவில் கிடந்தது, கட்டிலில் கிடந்ததுன்னா நீட்டாக எடுத்து மடித்து வைப்போம். ஒருவேளை அவர் இந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இல்லையா. ஒரு விஐபி வாரார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ அதையெல்லாம் நிகழ்ச்சி. சரி, அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் எப்பாட அப்படின்ட்டு உட்காருவோம். அவர் நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம். உட்காந்துட்டு மிச்ச மீதிலாம் இருக்கும். டைனிங் டேபிளில் இல்லை வீட்டில் கிச்சன்லேயோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது போனதுக்கப்புறம் கூட ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம வீட்டில் நடக்கும். இதை வந்து ஏன் இவ்வளோ கூடுதலாக பண்ணேன், அவர் பாரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உருண்டை தான் எடுத்தார், ஒரு வாய் தான் சாப்பிட்டாரு, ஏகப்பட்டது பண்ணியாச்சு. இந்த பண்ணின விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், யாருக்காவது கொடுக்கலாம், இல்லை கொடுக்கறதுக்கு சில சமயம் மனசு வராமல் ஏன் இவ்வளோ பொருளை வேஸ்ட் பண்ண அப்படி இப்படின்ட்டு வீட்டில் ஒரு கணவரோ இல்லை மனைவியோ ஒரு வேலைக்காரமாக பண்ணியிருந்துன்னா அவங்ககிட்ட எதை சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இது நிகழ்வு. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்கு ஒரு மனிதன் ஒரு தன்னுடைய உருவத்தையும் சரி, உருவத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மையும் சரி, அவன் ஒரு நிகழ்ச்சியாக பார்க்க தொடங்குகின்றானோ அப்பமே மிகப்பெரிய மகா அவதார புருஷராக நம்ம மாறிடும். இது எல்லாமே நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த நிகழ்ச்சியை நம்ம பிடிச்சு வைக்க முடியாது. பூமி மாதா எப்படி ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாங்களோ, நின்னாங்கன்னா என்ன ஆகும்? இந்த சமுத்திரங்கள்லாம் பூமி சர்ஃபேஸில் உருண்டையாக ஒட்டிக்கிட்டு இருக்க. இப்போ வந்து நிறைய நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துட்டோம், பூமி உருண்டையாக இருக்குது. முத சொன்னாங்க பூமி தட்டையாக இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் பூமி வந்து எலிப்ஸ் ஷேப்பில் இருக்குன்னாங்க. அதாவது நீள் வடிவம் உருண்டையாக இருக்குன்னாங்க. அப்புறம் பூமி உருண்டையாக இருக்குன்னாங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு, உருண்டை தான் அது, உருண்டையாக சுற்றிட்டு போகுது. இப்போ அவ்வளோ எக்யூப்மெண்ட்டு, சயின்ஸ் எக்யூப்மெண்ட்டு மேலே சேட்டலைட்லாம் அனுப்பிச்சு எல்லாத்தையும் பார்த்து அவங்க உருண்டைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. பூமி எப்படி இருக்குது அப்படின்னு கூட தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. முதல்ல சூரியன் தான் பூமியை சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பூமி சூரியனை சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உண்மை. நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, படித்ததுனால உண்மைன்னு சொல்கிறோம். ரெண்டாவது எல்லாமே பார்த்தாச்சு, எக்யூப்மெண்ட்டை வச்சு, சயின்ஸ் எக்யூப்மெண்ட்டை வச்சு, சேட்டலைட்டை வச்சு அவ்வளோத்தையும் பார்த்துட்டோம். அப்போ நாம் அதை ஆணித்தரமாக 100% நம்புகிறோம். பூமி தான் சூரியனை சுற்றி வருகின்றது, அதுக்கு 365 நாள் எடுத்துக்குது அப்படின்னு. சரி, அப்போ பூமியை வந்து ஒரு இடத்துல நிற்காங்களா? இல்லை. அப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்க முடியுமா? இல்லை. இப்போ அப்புறம் நம்மளுடைய டே டு டே லைஃப்பை கொண்டு போக ஆரம்பிச்சிடும். அப்படியே நுட்பமாக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேசக்கூடியது மிக 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 நுட்பமான ஒரு பகுதி. என்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சின்னு நம்மளை நினைக்கிறோமோ, நான் ஒரு மனிதன் அல்ல, நான் ஒரு ஆண்மகன் அல்ல, நான் ஒரு பெண் மகள் அல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அதுக்குள்ளே கொண்டு போகிறோமோ, அந்த நிகழ்வுக்குள்ளே நம்மளை உட்படுத்தி கொண்டுகிறோமோ, இது வந்து உள்ளுக்குள்ளார ஆட்டோ மோடில் நமக்கு அந்த புரிதல் வந்து ஏற்படுத்தப்படணும். அது குரு பரம்பரை பண்ணுவாங்க. இப்போ இந்த நிலைப்பாடு உள்ளுக்குள்ள மலருமே ஆனால் ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படியே சித்திக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ப்ரெசன்ட் ஸ்டேட்டுன்னு ஆரம்ப காலத்தில் பார்த்துருப்போம். பிஎட் ப்ரெசன்ட் அந்த ஸ்டேட்டில் இருங்க, பிஎட் ப்ரெசன்ட் அதை ப்ரெசன்ட்டில் இருங்க, ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருங்க, ப்ரெசன்ட். அப்போ அந்த பயிற்சி கொடுக்கப்படும் பொழுது இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்குள்ளே நுழையும் பொழுது பிரபஞ்ச சக்தி அபண்டன்ட் எனர்ஜியாக உள்ளுக்குள்ளே இறங்கும். சரி, உள்ளுக்குள்ளே இறங்குனா மேலே இருந்தால் இறங்குது? இல்லை, அதை அடிக்கடி நம்ம பார்த்துட்டோம். நம்மளை சுற்றி சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி தெரியும்? என்னடா இவர் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னால தான் நம்ம உருவம் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக அதை தான் இப்போ சொல்ல வந்தோம். பூமியை வந்து அந்த பிரபஞ்ச சக்தி அழுத்துகிற ஆற்றலில், அதாவது பிரபஞ்ச சக்தி அழுத்தும் பொழுது அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கிது. அது தட்டையாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், எப்படி இல்லாமல் இருக்கலாம், ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கலாம். அந்த ஆற்றல் வந்து சுற்றி 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 அப்படியே ஒரு உருண்டை வடிவம் பெற்று அந்த ஆற்றலே அழுத்திக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம சர்ஃபேஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமுத்திரங்கள், கடல்கள், பசிபிக் பெருங்கடலாக இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், இல்லைன்னா அரபிக் கடல், அந்த வங்காள விரிகுடா, என்னென்னமோ சொல்லுவோம் இல்லைங்களா நமக்கு. அந்த ஒவ்வொரு கடலும் அந்த நீர் சிதறாமல்
சிந்தாமல் இந்த பூமியோட சர்ஃபேஸில் அப்படியே ப்ரெஷரில் ஒட்டிக்கிட்டே இருக்கு. நீங்கள் நல்லா பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் ஃப்ளைட்டில் போயிருக்கும்போது மேலே கொஞ்சம், ஏன்னா இந்த ஏர்போர்ட்லாம் சீசோர் பக்கத்தில் தான் பெரும்பாலும் இருக்கும். ஏறி கொஞ்ச நேரத்தில் அந்த முன்னாடி மட்டும்தான் அலைகள் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆழ்கடலுக்கு போயிட்டோம்னா, இல்லைன்னா இங்கே இந்த கூகுள் எர்த்து இருக்கு இல்லைங்களா, கூகுள் எர்த், அதில் பாருங்கள் அப்படியே ப்ரெஷரில் நான் அதாவது முன்னாடி இல்லை, இந்த சீஷோரில் இல்லை, கடற்கரையில் இல்லை, உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு அப்படியே அழுத்தம் பெற்று இருக்கும், ஒரு ப்ரெஷரில் இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் இங்கே வெளியில் வந்து அந்த டைடு அந்த அலையாக வந்து இங்கே கரையில் அலை அடிச்சுட்டு போகுது. அப்போ அலைக்கு இப்போ மூலம் எது புரியுதுங்களா? இந்த சூழ்ந்தெழுத்து மாற்றல். அந்த ஒரு ப்ரெஷரில் சுற்றுது, அந்த ப்ரெஷரில் தான் பூமி மாதாவே சுற்றிக்கிட்டு வராங்க, சுழற்சியில் இருக்காங்க, ஸ்பின்னிங் நடக்குதுங்க. அப்போ அந்த ஸ்பின்னிங் நடக்கும்போது அந்த சர்ஃபேஸில் தான் நம்ம உட்கார்ந்துருக்குறோம், அந்த பூமி மாதாவோட சர்ஃபேஸில் தானே நம்ம இருக்கிறோம், நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யார் உட்கார்ந்துருக்கிறதுக்கு? அது பிரபஞ்ச சக்தி உருவாக்கி வச்சுருக்கு. எப்படி வந்தோன்னு தெரியல, ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டோம். ஆக்சிடெண்ட்டாக இதை பற்றி இப்போ பேசிகிட்ருக்குறோம். அப்போ அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது, அந்த சூழ்ந்த அழுத்தத்தில் இருக்கும் பொழுது, நம்ம அதையும் எதிர்த்து நம்ம அந்த மனித பிண்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை எதிர்த்துனா எப்படி? இந்த கையை காலை அசைக்கிறோம் அந்த ப்ரெஷரில். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு உள்ளுக்குள்ளே ஆற்றல் இருக்குன்னு பாருங்கள். இந்த பிரபஞ்ச சக்தியவே, பிரபஞ்ச சக்தி முழுமையும் நம்மளை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த அமுக்கிற இதில் நம்ம கையை காலை அசைக்கிறோம், வேகமாக நடக்கிறோம், ஓடுறோம், ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், வீட்டில் கிச்சனில் வேலை பார்க்குறோம், ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறோம். இது எல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியாக நம்மளை உணரும் பொழுது, அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது,